ஒரு ஆதில் ரஷீதை வந்து ஓவரா ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆடின மாதிரி இருந்தது. வேர்ல்ட் கப் போகிறதுக்கு முன்னாடி, இந்தியா போகிறதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா ஒரு செம்ம பாயிண்ட் சொல்லுவார். நம்ம சிவம் தூபேவை வந்து நாங்கள் ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா, மிடில் ஓவர்ஸில் அந்த ஸ்பின் போடும்போது அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஐ திங்க் நிறைய பிளேயர் வந்து ரெக்லெஸ் பேட்டிங் அப்படின்ட்டு சொல்றாங்க. பட் எப்படியோ 170 அடிச்சிடுறாங்க கேபி. ஹர்திக் பாண்டியா ரொம்ப அடிக்க பார்த்தாரு. எப்பெல்லாம் அவர் 5 எடுக்கிறாரோ பாவம் அவரோட பேட் லக்கு. ஆதில் ரஷீத் லாஸ்ட் 2 மேட்சஸ் அவரோட எக்கானமி ரேட் வந்து 3.6. ஒரு கன்சர்னா ஃபார் சஞ்சு சாம்சன். ஏன்னா 3 வாட்டியும் அதே மாதிரி அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஹர்ஷ்தீப் சிங், ஷமி 2 பேரும் உள்ள வந்தாங்கன்னா யார் இப்போ வெளியே உட்காரணும்? வணக்கம் மக்களே, வெல்கம் டு டக் அவுட் ப்ரிவியூ ஆஃப் த 4th T20I பிட்வீன் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. இந்த ஒரு மேட்ச் வந்து பூனேல ஆட போகிறாங்க. அகெயின் வெஸ்ட் நோக்கி தான் இந்த ஒரு மேட்சும் இருக்க போகுது. இந்த மேட்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி வில் டாக் அபவுட் வாட் ஹேப்பன்ட் இன் த 3rd T20I பற்றி நம்ம பேசலாம். இந்த ஒரு மேட்ச் பற்றி பேசுறதுக்கு நம்ம கூட கேபி நேராரு. வணக்கம் கேபி, எப்படி இருக்கீங்க? வணக்கம் யோமி, வணக்கம் மக்களே. சூப்பராக இருக்கு யோமி, செமையா இருக்கு. மேட்ச் போயிட்டு இருக்கு. அது நாளைக்கு கலக்குறீங்க போங்க. ஓகே, இந்தியாவுக்கு சாதகமாக இல்லாத ஒரு ரிசல்ட் தான் கிடைச்சிது. இந்தியாவுக்கு ஒரு தோல்வி. இன்ஃபேக்ட் ஒரு 26 ரன்ஸில் தோத்தாங்க. ஐ ஃபெல்ட் இந்த ஒரு மேட்ச் இந்தியா வந்து வின் பண்ணியிருக்கணும். வின் பண்ண வேண்டிய மேட்சை தோத்துருக்காங்கன்னா சொல்லி ஆகணும். மேன் ஆஃப் த மேட்ச் வருண் சக்கரவர்த்தி yet another 5 சூப்பராக போட்டார், வேற லெவலில் போட்டார். பட் எப்போல்லாம் அவர் 5 எடுக்கிறாரோ பாவம் அவரோட பேட் லக்கு இந்தியாவுக்கு வந்து அந்த ஒரு ரிசல்ட் வின்னை நோக்கி போக மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் என்னதான் வந்து ஒரு போலருக்கு வந்து 5 எடுத்தோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தாலுமே ஐ திங்க் வின்னிங் காஸ்டில் போகலன்னா அது டெஃபினெட்லி ஹர்ட் ஆகும். ஒரு மேன் ஆஃப் த மேட்ச்சில் வந்து பேசும்போதும் கேபி அது தெரிஞ்சது, எவிடென்ட்டாக அந்த அவரோட ஃபேஸில் அந்த ஒரு ஹாப்பினஸ் இல்லை. பட் நிறைய விஷயம் பேசணும். வாட் டிட் யூ ஃபீல் ஆஃப் த நீ என்ன நினைச்ச கேம் பத்தி? யூஷுவல் ராஜ்கோட் விக்கெட் மாதிரி இல்லாமல் இருந்துச்சு. டு பி ஸ்டார்ட் பண்ணுறோம்னாலே அதுதான் எனக்கு தோணுச்சு. யூஸ்வலி அங்கே ஒரு செம பெல்டராக இருக்கும் விக்கெட். த்ரூ த லைன் நிறைய ஷாட்ஸ் ஆட முடியும். நீங்கள் பவுன்ஸை ட்ரஸ்ட் பண்ணி அடிக்கக்கூடிய ஒரு விக்கெட்டாக இருக்கும் ராஜ்கோட். ஜென்ரலி நல்ல செம்ம பேட்டிங் கண்டிஷன்ஸாக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேம் போக போக பயங்கர ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு விக்கெட். ஹர்திக் பாண்டியா ரொம்ப அடிக்க பார்த்தாரு. பட் விக்கெட் அவரோட பாடி லாங்குவேஜ்லேயே தெரிஞ்சிச்சு, அவருக்கு சரியாக கனெக்டே பண்ண முடியல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் டெஃபினெட்லி வந்து இந்தியா மேபி கொஞ்சம் மிஸ்ரீட் பண்ணிட்டாங்களா விக்கெட் கண்டிஷன்ஸுன்றது தான் எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் வாழ்த்துக்கள் டு இங்கிலாந்து. ஐ திங்க் சூப்பராக பண்ணாங்க. ஒரு மாதிரி இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது அவங்க ஒரு 15-20 ரன்ஸ் ஷார்ட்ரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க அந்த விக்கெட்டை கணிச்சு அவங்க லென்ஸ் ஆகட்டும், அவங்களோட ஸ்டார்ட் பண்ணும்போது ஜாஃபர் ஆர்ச்சர் போட்ட அந்த ஒரு எஃபோர்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் பின்னாடி போட்ட ஆதில் ரஷீத் அண்ட் அதர் மீடியம் பேசர்ஸ் ரொம்ப பேஸ் கொடுக்காம அவங்க நல்லா ஹோல் பேக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம இங்கிலாண்ட்ஸ் டாக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல சூப்பராக இருந்துச்சு. ஐ திங்க் செமையா நீ சம்மரைஸ் பண்ண இந்த ஒரு கேமை. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா கேபி, 2 இடத்துல வந்து கேமை கோட்டையை விட்டாங்க. ராதர் 2 விஷயங்கள் இந்தியாவுக்கு வந்து சாதகமா அமையல. ஒன்று வந்து அந்த மிடில் ஓவர்ஸில் ஆக்சுவலி 2 டிஃப்ரெண்ட், அதாவது 2 டீமுமே டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச் எடுத்தாங்க. அந்த 7 to 15 ஓவர்ஸ் நீ எடுத்து பார்த்தனா இந்தியா வந்து ஒரு காஷியஸான ஒரு அப்ரோச்சா இருந்தது. ஒரு ஆதில் ரஷீதை வந்து ஓவரா ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆடின மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் தூக்கி போட்டாரு, என்னமோ குண்டு போடுற மாதிரி ஸ்கிரீஸ்ல நின்று ஆடிக்கிட்டே இருந்தாங்க. 15 ரன்ஸ் தான் அவர் கொடுத்தாரு. 1 for 15 முடிச்சார். செமையா போட்டார், பிரில்லியண்டா போட்டார், நோ டவுட். ஏன்னா ஆப்வியஸ்லி நீ சொன்ன மாதிரியே கொஞ்சம் நாட் த டிபிக்கல் ராஜ்கோட் விக்கெட் பேட்டுக்கு வரல. கொஞ்சம் இல்லை, நிறையாவே தூக்கி போடும்போது நிறையாவே டர்ன் இருந்தது. பட் சடனா ஐ ஃபெல்ட் இந்தியன் பேட்டர்ஸ் வந்து ரொம்ப அந்த ஒரு ஷெல்ல ஆடினாங்க, ஓவர் ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க, ஃபீட்டை யூஸ் பண்ணி ஆடல. அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு ஃபேஸ் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டராக இருந்தது. இன்னொரு விஷயம் வந்து நீ இன்ஃபேக்ட் டச் பண்ண ஒரு 20 ரன் ஷார்ட்டாக இருந்தாங்கன்ட்டு இங்கிலாந்து. பட் அந்த ஒரு 20 ரன் ஷாட்டை வந்து இங்கிலாந்து அவங்களோட ஃபீல்டிங்ல சரியா மேக்கப் பண்ணாங்க. வர கேட்ச் எல்லாம் பிடிச்சி போட்டாங்க. அந்த சேப்பாக்ல
ஆதில் ரஷீத் விட்ட கேட்ச்லாம் வந்து இன்ஃபேக்ட் ஒரு தேர்ட் மேன்ல சரியான ஒரு கேட்ச்லாம் எடுத்தாரு. இந்த 2 விஷயம் வந்து ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஃபைனிங் மூமெண்டா இருந்தது, டிஃபைனிங் ஒரு ஃபேஸ். ஆப்வியஸ்லி அந்த மிடில் ஓவர்ஸ்ல ஐ ஃபெல்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பாசிட்டிவ் இன்டென்ட்டோட ஆடி இருக்கலாம்ல கேபி பேட்டிங்கு. ஒரே ஒரு பாயிண்ட் தான் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஐ திங்க் வேர்ல்ட் கப் போகிறதுக்கு முன்னாடி, இந்தியா போகிறதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா ஒரு செம்ம பாயிண்ட் சொல்லுவார். நாங்கள் சிவம் துபே வந்து நாங்கள் ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா, மிடில் ஓவர்ஸில் அந்த ஸ்பின் போடும்போது அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஒரு சிவம் துபே மாதிரி ஸ்பின்னு போட்டாருன்னா அடிக்கிறதுக்கு அவரை மாதிரி எனக்கு தெரிஞ்சு வேர்ல்ட் கிரிக்கெட்லேயே யாருமே கிடையாதுங்க. அப்போஸ் ஹென்ரிச் கிளாசன் எல்லாமே இருக்கலாம். பட் ஆனால் சிவம் துபே ஸ்பின்ல போடுறது நின்ன இடத்துல தான் அடிப்பாருங்க. அவர் வந்து இறங்க மாட்டார். T20s போடுற அந்த லென்த் வந்து கொஞ்சம் பேக் ஆஃப் லென்த் இருக்கும். ஸ்பின்னர்ஸ் ஆகட்டும், ஸ்லோவா போடுறதுக்கு எல்லா ஸ்பின்னருமே பயப்படுவாங்க. மேபி இந்தியா சிவம் துபேவை உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு பேட்டிங் ஆர்டர் கௌதம் கம்பீருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வச்சுட்டே இருக்கிறது கம்பீருக்கு ரொம்ப பிடிக்கும். பட் சம்டைம்ஸ் வந்துட்டு 2 லெஃப்ட் ஹேண்டர் ஆனாலும் பரவாயில்ல. ஒன்று வந்து வாஷி வந்து ரொம்ப அண்டர் போல் பண்றாங்க ஆப்வியஸ்லி. அது ஒரு பட்டு சூரியகுமார் யாதவ் இன்ஃபேக்ட் ஜஸ்டிஃபை பண்ணாரு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல. அதனால தான் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர்ஸ் நாங்கள் ஆடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் வாஷிங்டன் சுந்தர் இஸ் அவருக்கு சான்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில அவருக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் உண்மை. அவர் வந்து he is known for his T20 கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் he is known for his bowling than his batting. அந்த விதத்துல ஐ திங்க் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் ஆடி இருக்கலாம். அது ஒரு ஆப்ஷனா இருந்து நீ இல்லாட்டி சிவம் டூபே வந்து நீ வந்து ஒரு 2 ஓவர் போட வச்சு அவரை வந்து பேட்டிங் ஆட வச்சிருக்கலாம். ஐ திங்க் கொஞ்சம் வந்து காம்பினேஷன்ஸ் were not right. இருக்காங்களே, ஒரு ஹர்திக் பாண்டியா இருக்காரு, முகமது ஷமி இந்த மேட்ச் ஆடினாரு, இல்லாட்டி ஹர்ஷ்தீப் சிங் ஆடி இருப்பாரு. அண்ட் உனக்கு ஒரு ஓவர் 2 ஓவர் தான் யாராவது ஒருத்தர் போட வேண்டியது. அது அபிஷேக் சர்மாவும் ஒரு ஓவர் அப்படியே தள்ளிடுறாரு. சிவம் துபேவும் டெஃபினெட்லி 1 or 2 ஓவர்ஸ் உனக்கு தெரியும். ஐ திங்க் அந்த ஒரு காம்பினேஷன் டெஃபினெட்லி ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது. அண்ட் நீங்க ஐ திங்க் நெக்ஸ்ட் மேட்ச் பூனேல வேற ஆட போறாங்க. ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் கொஞ்சம் குட்டி அண்ட் கொஞ்சம் ஹை ஆல்டிடியூட்ல இருக்கிற ஒரு கிரவுண்டு, கொஞ்சம் ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் கொஞ்சம் குட்டியா இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரு ரெட் சாயில் விக்கெட்டா இருக்கும். அண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து ஒரு 160 170 மேபி கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருந்துச்சுன்னா 180 போறதுக்காக ஒரு வாய்ப்புகளும் அடுத்த மேட்ச் சான்ஸ் இருக்கு. பட் அது வந்துட்டு டீம் தான் வந்து டிசைட் பண்ணணும் என்ன சிவம் துபேவை வந்து ஆடுவாங்களா அப்படின்றது. ஓகே பாப்போம். அது ஐ திங்க் we'll get to that point. பட் ஒரு 2 விஷயம் ஐ வாண்ட் டு அட்ரஸ் வித் யூ கேபி, எஸ்பெஷலி பேட்டிங் பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா ஆரம்பிச்சாரு, பட் அது ஒரு பெரிய ஸ்கோரா மாறல. செகண்ட் மேட்ச்லயும் அதே மாதிரி அவுட் ஆனாரு. இந்த மேட்ச்லயும் அதே போலருக்கு அதே மாதிரி அவுட் ஆயிருக்காரு. இப்போ வந்து 2 விஷயமா இது பார்க்கலாம். ஒன்று வந்து மென்டலி வந்து அந்த ஒரு ஏதாவது ஒரு தப்பு ஏதாவது நடக்குதா, இன்னொரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட். நான் கமெண்ட்ரியில வந்து இதை பத்தி நாங்க பேசணும். அவரு வந்து அவரோட அந்த ஒரு இனிஷியல் ட்ரிகர் மூமெண்ட் வந்து ஒரு மாதிரி லெக் ஸ்டம்ப்ல இருக்கு. யூஸ்வலா வந்து அந்த ஒரு மிடில் ஸ்டம்புக்கு போவாங்க. இவரு வந்து கொஞ்சம் பிசைட்ஸ் த லைன் ஆடுறாரு. அண்ட் அவர் அவுட் ஆன 3 விதமும் பாத்தீங்கன்னா புல் ஷாட் அடிச்சு டீப் ஸ்கொயர் லெக், டீப் மிட் விக்கெட்டு அண்ட் மிட் ஆன்ல லாஸ்ட் மேட்ச் அவுட் ஆனாரு. இப்போ ஒரு புல் ஷாட் அடிக்கிறதுக்கு கேபி ஆப்வியஸ்லி இட் இஸ் பெட்டர் டு பி இன் லைன் தானே. இன் லைன்ல இருக்கும் போது பெட்டர் கண்ட்ரோல் இருக்கும். அண்ட் உன்னால அந்த ஹுக் ஷாட்டும் சப்போஸ் நல்ல பால் உன்னை ஃபாலோ அப் பண்ணி வந்துச்சுன்னா யூ கேன் பிளே த ஹுக் ஷாட் ஆல்சோ. இது வந்து ஒரு கன்சர்னா ஃபார் சஞ்சு சாம்சன்? ஏன்னா 3 வாட்டியும் அதே மாதிரி அவுட் ஆயிருக்காரு. ஐ திங்க் 2 பாயிண்ட் நீ சொன்ன மென்டல் சைடு ஒன்று, இன்னொன்று கொஞ்சம் டாக்டிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சைடு. இந்த மென்டல் சைடு நீங்க ஜாஃபர் ஆர்ச்சர் மாதிரி ஒருத்தர் சொல்றது அப்படின்னா, ஒரு சஞ்சு சாம்சன் இருக்கிற கேரக்டர் ஆகட்டும், அவருக்கு என்ன பிடிக்கும்னா அந்த ஒரு மெயின் போலரை டேக் ஆன் பண்ண பிடிக்கும். அந்த ஒரு ஸ்லைட்லி ஒரு ஈகோ தான். நீ அந்த போடல, நான் உன்னை ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட், எனி போலர் ஃபாஸ்டா போடுற ஒரு போலரை ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்ல புள்ளி யாராவது அடிச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு டவுன் போயிடுவாங்க.
அதுக்கப்புறம் பேட்ஸ்மேனுக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலே வேற இருக்கும். பெரிய பிஸ்தாடா அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் செம்ம கிடைக்கும். அது ஸ்லைட்லி சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்க ஒரு மீடியம் பேஸ் போடுறவங்களும் அடிக்கலாம். ஒரு ஜாஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கிற பவுலர்ஸை வந்து நான் ஜென்ரலா என்ன பண்ணுவேன்னா ஸ்பீடை யூஸ் பண்ணணும். திலக் வர்மா அந்த ஒரு செகண்ட் T20 வந்துட்டு சென்னையில வந்துட்டு ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட் அடிக்கவே பார்க்கல. வர்ற ஸ்பீடை மேல கீப்பர் மேலேயும் மைண்ட் மேலேயும் தூக்கி விட்டுருந்தாரு. இதுதான் பண்ணணும். அதுதான் that will be a better option. நீங்க வந்துட்டு குமார் யாதவ் கூட பாத்தீங்கன்னா வந்தவொடனே ஒரு ஃபைனல் அவர் ஃப்ரண்ட் விக்கெட்லயே அடிக்க பார்க்கல. வர்ற ஸ்பீடை அப்படியே தூக்கி விட்டாரு சிக்ஸர். அதுதான் பண்ணணும். சஞ்சு சாம்சன் கொஞ்சம் இந்த ஈகோவை ரைட்டா தள்ளி வச்சுட்டு ஓகேடா உனக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன், நான் ஸ்பீடை நான் யூஸ் பண்ணி ஆடுறேன் அப்படின்ற மாதிரி உள்ள வந்து தூக்கி விடுறதாகட்டும். அவரோட நல்ல ஹேண்ட்ஸுக்கு அந்த ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் நிறைய ஆடலாம். அந்த தேர்ட் மேனுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள ஃபைன் லெக்ல அடிக்கிறதுக்கும் அந்த மாதிரி அடிச்சாருன்னா டெஃபினெட்லி அந்த ஒரு ஈகோ ஸ்லைட்டா தூக்கி வச்சுட்டு கரெக்டா சொன்ன கேபி. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன் ஃபார் இந்தியா இஸ் சூரியகுமார் யாதவோட ஃபார்ம். லாஸ்ட் 6 மேட்ச் 6 இன்னிங்ஸ் வந்து அவர் பேட்லேருந்து ரன்ஸ் வரல. நான் இது ஃபர்ஸ்டே உங்ககிட்ட சொன்னேன், எப்போ ஒரு மேட்ச் தோக்குறாங்களோ அப்போதான் வந்து இது ஹைலைட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த விதத்தில் ஒன்ஸ் அகெயின் ஐ மீன் செட்டில் ஆகி அகெயின் 14 ரன்ஸ் அடிச்சாரு. பட் ஹி லுக் குட். பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் ஒரு சூரியகுமார் யாதவ் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஒரு கேப்டனாக இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து ஸ்டாண்ட் அப் பண்ணி டெலிவர் பண்ணும் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஒன்ஸ் அகெயின் he didn't score கேபி. பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன். ஒரு பேட்டரை நம்ம போன டிஸ்கஷன்லயே நான் சொன்னேன், நீங்க வந்துட்டு அந்த ஒரு 15 to 20 பால்ஸ் நீங்க அந்த டைம் எடுத்துட்டீங்க, அந்த டைம் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஜோன்ல வந்துடுவீங்க. அந்த ஒரு நல்ல ஒரு பேட்ல பால் படுற ஃபீல் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் போலர் என்ன பண்றாங்கிறது தெரிஞ்சிடும், விக்கெட்டோட ஸ்பீடு தெரிஞ்சிடும். இதெல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க சூரியகுமார் யாதவோட பேட்டிங்லேயே பெரிய பியூட்டி என்னன்னா போலர் அடுத்தது என்ன பண்ண போறான்றது அவரால் சூப்பரா ப்ரெடிக்ட் பண்ணுவார்ன்றதோட அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு அவரோட பேட்டிங்ல. அதனால அந்த பொசிஷன்ஸ் போய் சூப்பரா அடிப்பாரு. இப்போ எனக்கு ஒரு கன்சர்ன் அப்படின்னா அந்த ஒரு மேபி ஒரு டெக்னிக்கல் கன்சர்ன் என்ன சொல்லணும்னா, ஒரு யூஸ்வலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த இனிஷியல் மூமெண்ட் பண்ணிட்டு சீக்கிரமா வந்துடும் பொசிஷனுக்கு. இனிஷியல் மூமெண்ட் அந்த போலரோட பேக் ஃபுட் லேண்ட் ஆகும் போதே அவர் பொசிஷன்ல வந்து நின்றுடுவாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து அவரோட ஷாட்ஸ் ஆடுவார். இப்போ லாஸ்ட் சம்டைம்ஸ் இந்த ஃபார்ம்ல இல்லாத பேட்டர்ஸ்க்கு ஜென்ரலா நடக்கிற ஒரு விஷயம் தான் அந்த டைமிங் சரியா நடக்காது. அதுதான் சூரியகுமார் யாதவுக்கும் நடக்குது. டெஃபினெட்லி அது ஒர்க் அவுட் பண்ணுவாருங்க. அவரும் வந்துட்டு அந்த ஒரு எல்லாம் நடந்துரும் அப்படின்ற கேரக்டர் கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்குமே ஒர்க் பண்ணி வந்த ஒரு கிரிக்கெட்டர் தான். டெஃபினெட்லி இருக்கும். லைஃப்லயும் சரி கிரிக்கெட்லயும் சரி டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ கரெக்டான டைம்ல லைஃப்ல நீ ஒழுங்கான விஷயங்கள் பண்ணனா உங்களுக்கு வந்து நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்காது. அதே தான் பேட்டிங்லயும். பேட்டிங்ல இன்னும் ஒர்ஸ்ட். ஏன்னா ஒன் பால் கேம் அவங்களுக்கு. ஸோ அந்த விதத்தில் ஹோப்ஃபுல்லி சூரியகுமார் யாதவ் வரணும் டெஃபினெட்லி ஃபார்ம்ல வரணும். போத் அவரோட பெர்ஸ்பெக்டிவ்லும் சரி இந்தியன் டீம் பெர்ஸ்பெக்டிவ்லும். ஐ திங்க் நிறைய பிளேயர் வந்து ரெக்லெஸ் பேட்டிங் அப்படின்ட்டு சொல்றாங்க. பட் எப்படியோ 170 அடிச்சிடுறாங்க கேபி இந்த இங்கிலாந்து பேட்டிங் லைன். அப்போ போன மேட்ச் சேப்பாக்லயும் வந்து விக்கெட் விடுற மாதிரியே இது இருக்கு. என்னடா அவங்க விக்கெட் விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம். 4th 5th கியர்லயே ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா 170 அடிச்சிடுறாங்கப்பா. I think somehow they are getting it out. And ஒரு மாதிரி வருண் சக்கரவர்த்தியும் போக போக ஆப்வியஸ்லி இந்த ஒரு மேட்ச் ஆப்வியஸ்லி அந்த ஒரு ரெக்கர் இன் சீஃபா இருந்தார் வருண் சக்கரவர்த்தி. பட் அதர் தன் தட் லியம் லிவிங்ஸ்டன் வந்து கரெக்டான ஒரு டைம்ல ஃபார்ம்ல வந்திருக்காரு. பட்லர் இதுக்கு முன்னாடி வந்து ஆப்வியஸ்லி தொடக்கம் கிடைச்சது. ஒரு மாதிரி ஸ்லோவா they are getting into their best. மறக்காம பென் டக்கெட்டும் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. செம்ம பாசிட்டிவ்ஸ் ஃபார் இங்கிலாந்து. அவர் வந்துட்டு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பெருசா அவர் அடிக்கலனாலும் அந்த தேர்ட் கேம் 26 பால்ஸ் ஒரு 15 அந்த விக்கெட்டுக்கு ஐ திங்க் அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அவர் செட் பண்ணி கொடுத்தாரு. நல்ல குட் சைன்ஸ் ஃபார் இங்கிலாந்து. ஒரு பேட்டர்ன் ஆஃப் கேம்ல அவங்க வந்து கொண்டு வராங்க. அந்த பேட்ஸ் பாலை வந்துட்டு
டெஸ்ட் கிரிக்கெட்ல தான் அப்படியே இந்த T20க்கு ரெக்லெஸ் நான் சொல்ல மாட்டேன். மேபி இன்னும் தே ஹாவ் டைம் அந்த ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த கிரிக்கெட் T20 கிரிக்கெட் ஆடினா என்ன ஆகுங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. இவங்க எக்ஸ்ப்ளோர் வரையும் நமக்கு வந்து இதான கரெக்ட் வே, இதான் தப்பான வேன்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த விதத்துல ட்ரை பண்ணும்போது சம்டைம்ஸ் ஃபெயில் ஆகும். அந்த கண்டிஷன்ஸும் அந்த பெருசா ஹெல்ப்ஃபுல்லா இல்லை அவங்களோட வே ஆஃப் பேட்டிங்க்கு. சம்டைம்ஸ் இந்த மாதிரி கிரிக்கெட் நீங்க ஆடும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு 160 170 மினிமம் வந்துடும். அப்படி இல்லாட்டி நேரா 270 நல்ல பேட்டிங் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 270 250 அடிக்கிறதுக்கான ஒரு சரியான வாய்ப்பு அவங்களுக்கு. பூனையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி இங்கிலாந்துக்கு சாதகமாக தான் இருக்கும் உண்டு. ஏன்னா இதில் 2 விஷயம் நீ சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோவில் வந்து ஒரு ரெட் சாயில் பேஸ், ரெட் சாயிலில் வந்து நல்ல பவுன்ஸ் இருக்கும், நல்ல பேஸ் வரும், விக்கெட்டு பேட்டுக்கு வரும். அண்ட் இன்னொரு விஷயம் ஓப்பன் கிரவுண்டு. அவங்க இப்போ இருக்கிற அந்த ஒரு ஃபாஸ்ட் bowling லைனப் வந்து டெஃபினெட்லி கம்பேர்ட் டு இந்தியாவுக்கு வந்து ஃபாஸ்ட் bowlers-ஏ ஆட மாட்டேங்கிறாங்க. ஸோ இவங்களோட ஃபாஸ்ட் bowlers வந்து ஒரு மாதிரி நல்ல ஹை இன் கான்ஃபிடென்ஸ் அண்ட் போன மேட்ச்ல வெரைட்டி காமிச்சாங்க. அப்சல்யூட்லி ஐ திங்க் நல்ல பேஸ் இருக்கும். எப்பவுமே புனே கண்டிஷன்ஸ்ல நல்ல ஸ்பீட் இருக்கும், பவுன்ஸ் இருக்கும், அண்ட் பாலும் ஃப்ளை ஆகும். யோமி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஷோரா கிடைக்கும். அண்ட் பேட்ல இருந்து பால் பட்டுச்சுன்னா ஃப்ளை ஆகும். அது பேட்டர்ஸ்க்குமே ஒரு நல்ல ஒரு விக்கெட்டா இருக்கும். ஜென்ரலி வந்துட்டு புனே கண்டிஷன்ஸ் ஏன்னா கொஞ்சம் ஹை ஆல்டிடியூட்ல இருக்கு அந்த கிரவுண்டு எஸ்பெஷலி. ஸோ டெஃபினெட்லி ஒரு கான்டெஸ்ட் பிட்வீன் ஃபாஸ்ட் bowling அண்ட் குட் குட் பேட்டிங் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் இந்தியன் பேட்டிங் அஃப்கோர்ஸ் அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் ரீசன்ட் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னா இந்தியன் பேட்டர்ஸ் டெஃபினெட்லி அந்த ஸ்டார்ட்டை யூஸ் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போ ஹர்ஷ்தீப் சிங், ஷமி 2 பேரும் உள்ள வந்தாங்கன்னா யார் இப்போ வெளியே உட்காரணும்? வாஷியா இல்லாட்டி ரவி பிஷ்னாயா? ரவி பிஷ்னாய்க்கு நாட் அ கிரேட் கேம். என்ன கேட்டீங்கன்னா நீங்க வாஷிங்டன் சுந்தர் பதிலா ஒரு எக்ஸ்ட்ரா ஹர்ஷ்தீப் சிங் ஆடலாம். த்ருவ் ஜுரேலுக்கு பதிலாக எனக்கு தெரிஞ்ச சிவம் தூபே ஆடலாம் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட்ஸ். ஓகே ஐ திங்க் இப்போ ஒரு மாதிரி ஐ திங்க் தே மைட் ஹேவ் டு பிளேம் தான் நான் ஃபீல் பண்றேன். ஆப்வியஸ்லி நீ அவரோட எபிலிட்டி பத்தி நீ சொன்ன. ஓகே, லாஸ்ட் கப்புள் ஆஃப் பாயிண்ட்ஸ். இங்கிலாந்து சைட்லேருந்து ஒரு ஃபோர்ஸ்ட் சேஞ்ச் ஃபார் ஷோர். ஜேமி ஸ்மித் வந்து கீப்பிங் பண்ணாரு, பட் அவர் பாதி மேட்ச்லேயே போயிட்டாரு. ஸோ எக்ஸ்பெக்டிங் ஒரு ஜேக்கப் பெத்தல் டு கம் இன். லாஸ்டா கேபி ஐ திங்க் வில் ஹாவ் அ ஃபியூ ஃபேஸ் ஆஃப் பிஃபோர் வி ஃபினிஷ் ஆஃப் திஸ் வீடியோ. திடீர்னு பார்த்தீங்கன்னா உன்னோட ஐ மீன் யூஆர் அ ஃபேன் ஆஃப் சஞ்சு சாம்சன். ஆர்ச்சர் சொல்லி எடுக்கிறாரு. அது வச்சே நான் ஆரம்பிக்கிறேன். என்ன 3-0 நிக்குது என்ன கேபி? இந்த பேட்டில் ரொம்ப கம்ஃபர்டபுளி வின்னிங். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஷோல சொன்ன மாதிரி தான், சஞ்சு வந்து முன்னாடி ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்ல அடிக்கணும்னு பார்க்காம பின்னாடி அடிக்க பார்த்தாருன்னா டெஃபினெட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாரு. ஆர்ச்சரும் அதே பிளான்ஸ்ல தான் வர போறாங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிளான்ஸோட வரும்போது ராதர் தேன் ரொம்ப எதிரடி அடிக்க பார்க்காம ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஆங்கிள்ஸை யூஸ் பண்ணி அடிச்சாரு சஞ்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லா இருப்பாரு. பட் ஐ திங்க் ஐ ஸ்டில் கோ வித் ஜாஃப்ரா ஆர்ச்சர் தான் இந்த கேமும். ஏன்னா அந்த மென்டல் பேட்டில் குவிக்கா டர்ன் அரவுண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் பண்றாரு ஜாஃப்ரா ஆர்ச்சர். நல்லா ஸ்டீமிங் சூப்பரா பண்றாரு ஜாஃப்ரா. ஓகே, கோயிங் வித் கான்ஃபிடன்ஸ் அப்படின்ட்டு ஆர்ச்சர் பக்கம் சாஞ்சிருக்காரு. நம்ம போன வீடியோவில் வந்து ஆதில் ரஷீத், திலக் வர்மா, அந்த ஒரு பேட்டில்லையும் ஆதில் ரஷீதை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி ஆடுறாரு திலக் வர்மா. கடைசியில் அவர் தான் எடுத்தாரு. பட் இந்த வாட்டி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மேட்சை போன கொடுக்குறேன். ஆதில் ரஷீத் வர்சஸ் ஹர்திக் பாண்டியா ஸ்டில் நாட் கிவன் தட் இம்பாக்ட் இது வரைக்கும் பேட்டிங்ல. ஆதில் ரஷீத் லாஸ்ட் 2 மேட்சஸ் அவரோட எக்கானமி ரேட் வந்து 3.6. 3.6 இன் எனி T20 கேம். இந்தாங்க வெரி வெல் டன், இந்தாங்க தேங்க்யூ அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்காரு. அண்ட் அவர் போட்டதோட நம்ம மரியாதை ரொம்ப ஓவரா கொடுத்துட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. மேபி அந்த மிடில் ஓவர்ஸ்ல யாராவது ஒருத்தரை வந்து டேக் ஆன் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் மேபி அபிஷேக் சர்மா இருந்தாருன்னா அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி.
அவர் இருந்தாருன்னா போடவே விட மாட்டாரு, ஸ்பின்னர்ஸ் எல்லாம் போட விட மாட்டார். இன்கேஸ் அவர் இல்லாட்டி யாராவது ஒருத்தர் அந்த ஒரு ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ற ஒரு ரோல் யாராவது ஒருத்தருக்கு கொடுக்கணும். ஐ டோன்ட் திங்க் ஹர்திக் பாண்டியா கேன் டூ தட் ரோல். ஏன்னா வந்துட்டு ஹர்திக் பாண்டியா வந்து ஸ்பின்னர்ஸ் எப்போ சூப்பரா ஆடுவாரு, பட் அவருக்கு ஒரு டார்கெட் இருக்கணும். அந்த ஒரு பால்ஸ் டு ரன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேமை கடைசி கொண்டு போனோன்றதுனால தான் தட்டி 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 கொண்டு போனாரு. பட் அவர் அந்த ரோல் பண்ண முடியாது. மேபி ஒரு சிவம் தூபே உள்ள வந்து அந்த ரோல் பண்றதாகட்டும், இல்லாட்டி ஒரு திலக் வர்மா அந்த ஒரு ரோல் பண்ணணும், இல்ல சூரியகுமார் யாதவ் செட்டில் ஆயிட்டாருன்னா டேக் ஆன் பண்ணணும் ஸ்பின்னர்ஸை. இந்த மாதிரி தான் யாராவது ஒருத்தர் அந்த அந்த ஒரு ரோலை எடுத்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். பட் ஹர்திக் பாண்டியா விசஸ் ஆதில் ரஷீத் டெஃபினெட்லி கோயிங் பை ஃபார்ம் ஐ கோ வித் ஆதில் ரஷீத் தான். ஓகே, 2 இங்கிலாந்து பவுலர்ஸ் பக்கம் சாஞ்சிருக்காரு கேபி அருண் கார்த்திக். என்னப்பா, நான் தான் யூஸ்வலா பவுலர் பக்கம் சாய்வேன், நீ இப்போ பவுலர் பக்கம் சாயிற. ஓகே, எனக்கு ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே, லாஸ்ட் அப் ஷமி வர்சஸ் ஜாஸ் பட்லர். ஐ திங்க் இந்த ஒரு பேட்டில்ல ஐ எம் வித் அ பேட்டர். இல்ல ஐ எம் வித் அ பவுலர் தான். ஷமி தான் ஷமி தான். ஏன்னா பட்லருக்கு வந்து திடீர்னு ஒரு பால் உள்ள வந்தா கொஞ்சம் வந்து நிறைய ஒரு மாதிரி அது கஷ்டம், எனி பேட்டருக்கு கஷ்டம். அண்ட் ஷமிக்கு வந்து அந்த சீம் பிரசன்டேஷன்ல ஐ திங்க் எனி பேட்டர் அதை கணிச்சு ஆடுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஐ எம் வித் ஷமி ஒன்ஸ் அகெயின். கேபி, நீ யார் பக்கம்? நான் பட்லர் தான். எனக்கு பட்லரோட பேட்டிங்க ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் அவர் வந்துட்டு அவரோட பால் செம வேகமா போகுது அவரோட பேட்ல இருந்து அப்படின்றது கிளீனா தெரியுது. நல்ல செம டச் தெரியுறாரு. அண்ட் பயப்பட மாட்டேன். யூஸ்வலி அந்த ஒரு டைம் எடுப்பாரு, அந்த ஒரு ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து அந்த கவர்ஸ்ல எல்லாம் போர் அடிச்சதுக்கு அப்புறம் தான் இறங்குவாரு. இப்போ ஒரு டாட் பால் வந்துருச்சுனாலே அடுத்த பால் இறங்குறாரு. ட்ரெண்ட் நீங்க நோட் பண்ணீங்கன்னா கிளீனா தெரியும். ஒரு டாட் பால் எங்கேயாவது வந்துருச்சு அப்படின்னா அடுத்த பால் அவர் ஸ்டெப் அவுட் தான் பண்றாரு. ஒரு டிஃப்ரெண்ட் பிளான்ஸோட வந்திருக்காரு ஜாஸ் பட்லர். பட் நோயிங் ஷமி, எனக்கு தெரிஞ்சு ஒரு நறுக்குன்னு ஒரு பவுன்சர், ஒரு டாட் பால். ஆக்சுவலி நீ சொல்றது கரெக்ட், நான் அந்த ட்ரெண்டை பாக்குறேன். ஒரு மாதிரி ஃபாஸ்ட் பவுலர் சார் 2வது பால் இறங்கி வந்து அடிச்சிடுறாரு. ஐ திங்க் அங்க ஒரு கியூ இருக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு, என்ன பண்ணலாம், ஒரு ஆப்ஷன் இருக்கு. பார்ப்போம், லெட்ஸ் see how it goes. பட் இந்த ஒரு சீரீஸ் has come alive with England winning the match and going into Pune. Definitely I think it is going to be another சுவாரஸ்யமான ஒரு மேட்ச். லாஸ்டா ப்ரெடிக்ஷன்ஸ் கேபி, யார் பக்கம் சாயிர? இங்கிலாந்து மறுபடியும் வின் பண்ணாங்கன்னா லாஸ்ட் மேட்ச் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். இங்கிலாந்து போன இதுலயே நான் சொன்னேன் இங்கிலாந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னா. நான் வந்து இந்தியா பக்கம் சாயிறேன். எனக்கு என்னமோ தோணுது கரெக்டான ஒரு காம்பினேஷன். ஒரு சிவம் டூபே உள்ள வந்து ஒரு அஷ்தீப் உள்ள வந்தா டெஃபினெட்லி அந்த ஒரு காம்பினேஷன் மாறிச்சுன்னா அந்த ஒரு ரிசல்ட்டும் மாறுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. மக்களே, நீங்க சொல்லுங்க, என்ன யார் பக்கம் இந்த ஒரு மேட்ச் போகுது, அண்ட் ஏதாவது ஒரு மாற்றம் ஏதாவது கொண்டு வரலாமா? லெஃப்ட் ரைட்டுங்கிற ஒரு காம்பினேஷன், லெஃப்ட் ரைட்டுக்கு அந்த ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்து ரொம்ப ஓவர் டூ பண்றாங்களா, இல்லாட்டி ஒரு ஸ்பின்னர் கம்மியா ஆடலாமா, கேபி சொன்ன மாதிரி சிவம் டூபே உள்ள வரலாமா? இது மாதிரி பல கேள்விகள் இருக்கு. அதுக்கான விடை நீங்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா போடுங்க. நாங்க அந்த கமெண்ட்ஸை பார்த்து டெஃபினெட்லி வில் பி லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். அதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் கேபி, தேங்க்யூ ஃபார் யுவர் லவ்லி டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் மேட்ச். நாளைக்கு ரஞ்சி ட்ராஃபி மேட்ச். ஸோ டூ வெல் கேபி. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே, I'll see you guys in the review of in the game and review of the next game. Okay, until then, this is KB and Yomi signing off the field. See you. Bye bye.